சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். அதுவும் இந்த டம்ளரை வச்சு மேஜிக் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டம்ளரை இந்த கிளாத்குள்ளே வச்சு உடைக்கிறேன். இப்போது இந்த பீஸஸ் எல்லாம் இந்த பவுலில் இருக்க ஆயிலில் கொட்டுறேன். பீஸஸ் எல்லாம் எங்கே போச்சு? சரி, இப்போ இன்னொரு மேஜிக் பண்ணி இதை முழு டம்ளராக எடுக்க போகிறேன். ஆப்ரகடாப்ரா ஆப்ரகடாப்ரா. எப்படி செம்மல்ல? சரி, இது எப்படி நடந்துச்சு? இது மேஜிக்லாம் இல்லைங்க, நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு சின்ன சயின்ஸ் கான்செப்ட் தான். நம்ம ஸ்கூலில் சயின்ஸ் கான்செப்ட்ஸை மக்கடிச்சு மார்க் வாங்கியிருந்தாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக புரியாது. சரி, வேணும்னா நான் ஒரு க்ளூ தரேன். ரிஃப்ராக்ஷன். இதுவும் புரியலையா? சரி, உங்களுக்கு புரியலனா உங்கள் குழந்தைங்க கிட்ட கேளுங்க. A few minutes later. என்னாச்சு? உங்கள் குழந்தைங்களுக்கும் புரியலையா? அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க சயின்ஸ் படிக்கிற மெத்தடை மாற்றியே ஆகணும். ஏன்னா புரிஞ்சுக்காமல் படித்தாங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது அவங்க மனசில் பதியவே பதியாது. புரிஞ்சு படிக்கணும்னா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்தா புரியும் இல்லையா? அதுக்காக சயின்ஸை கற்றுக்க செலவு பண்ணி எக்ஸ்பென்சிவான சயின்ஸ் கிட்டெல்லாம் வாங்கி தர வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே உங்கள் பசங்க ஈஸியாக சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணலாம். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க? கவலையே படாதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்காக நாங்கள் 2 நாள் DIY சயின்ஸ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியும் கொடுக்குறோம். கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஆனால் லிமிட்டடான குழந்தைங்களை தான் ஒரு பேட்ச்க்கு எடுக்கிறோம். ஸோ உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஒர்க் ஷாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க.